ஆண்டல் நீ பேசாத. இல்ல ஆண்டல், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. மாட்டேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு டென்ஷன் ஆகுற? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? நீ இப்படி உன்னை பாக்குறப்போ மனசு துடிக்குது தெரியுமா? ஆண்டல், தப்பு எதுவும் பண்ணல, திருடல, ஏமாத்தல, ஒரு நேர்மையான வேலை செய்யறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? டேய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ காலேஜ் போய் படிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்ச. ஆனா எனக்காக நீ மெக்கானிக் ஷெட்ல வேலை செஞ்சுட்டு இருக்க. நீ எப்படி இருந்த அழகர்? நான் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. நான் எங்கேயாவது போறேன். நீ உன் அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருடா. என்ன ஆண்டல் புரியாம பேசுற? நீ தாண்டா புரியாம பேசுற. உன்னை இப்படி பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு புரியுதா? புரியுதுமா, ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன். யார்கிட்ட வேலை செய்றேன்? நம்ம கண்ணன்ட்ட தானே வேலை செய்றேன். பைக்கை பிரித்து சேர்க்கறது, ரீமாடல் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு பிடிச்ச வேலை தானே. அதுவும் இல்லாமல் இதையேவா வாழ்க்கை ஃபுல்லாக பண்ண போகிறோம்? ஒரு மாதம் தானே. என்ன பெரிய பிரச்சனை இப்போ? நீ ராத்திரி எல்லாம் கடந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல எனக்கு புடவை வாங்கி தர, மெத்த வாங்கி தர. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? நான் எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கேன். பணம் வருது வருது நீ சொன்னப்பெல்லாம் அது எங்க இருந்து வருது நான் கேட்டிருக்கணும். நான் கேட்கல. நான் தப்பு பண்ணிட்டேன் அழகர். ஆண்டல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? வாழ்க்கை பூரா இதே வேலையாவா செய்ய போறேன்? எல்லாம் கொஞ்ச காலம் தான்மா. பரீட்சை முடிஞ்சா உன் மாமா வக்கீல் தான். அதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட நீ ஏன் சொல்லல? சொல்லியிருந்தா நீ விட்டுருக்க மாட்டேன், அதான் சொல்லல. ஏதோ ஒரு நாள் போஸ்டர் ஓட்டணும்னு சொன்னப்போ விளையாட்டுக்காக பண்ண நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு விஷயத்த ரெகுலரா பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. ஆண்டல, கையை விடு. டெம்போலாம் வச்சு கடத்திருக்கம்மா, ஏதோ பார்த்து பண்ணுங்க. ஐய ஆண்டல, அழுக்குமா. என்னடா அழுக்கு? நீ இந்த அழுக்குல கஷ்டப்படுறதுனால தான் நான் வெளுப்பா வெளியில நடமாட்டிட்டு இருக்கேன். சாரி அழகர். எதுக்குமா சாரி? என்னாலதான் உனக்கு கஷ்டம் எல்லாம். இல்ல ஆண்டாளு, எப்போ உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டனோ அப்போதான் மொதல் தடவையா வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சு. எங்க அம்மா என்னை அவமானப்படுத்துறப்பெல்லாம் உன் மேல அந்த காதல் தான் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. எனக்காக நீ எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டதும் இதை விட வேற எந்த சந்தோஷமும் இல்லைன்னு தோணுச்சு. செய்கிற வேலையை விட ஆண்டாளு, போஸ்ட் ஓட்டுனேன், இன்னைக்கு மெக்கானிக்கே வேலை செய்கிறேன், நாளைக்கு ஒரு வக்கீலாகவும் வருவேன். செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அது யாருக்காக செய்கிறோன்றதெல்லாம் சந்தோஷம் இருக்கு. நீதான்டால என் வாழ்க்கையோட அர்த்தமே. உனக்காக நான் எது பண்ணாலும் எனக்கு சந்தோஷம்தான். கஷ்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்டால, எல்லாம் சரியாயிரும். எல்லாம் ஒரு அனுபவம் தான். சுவாரஸ்யமே இல்லாமல் வாழ்ந்து முடிச்சிட்டோம்னா லைஃப் போர் அடிச்சிருமா. பின்னாடி சொல்கிறதுக்கு ஒரு கதை வேணும்ல. இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோன்னு சொல்லணும்ல. ஆண்டாளு, ஃப்ரீயாக விடுமா. அழகர், ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா என்ன இருக்கும்? வாழ்க்கையில் உருட்டுருப்ப. போடா. ஆண்டாளு, இன்னொரு விஷயம் சொல்லவா? டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன? நம்ம வீட்டில் வேலைக்காரி மாதிரி நீ துணி துவைக்கிற, பாத்திரம் தேய்க்கிற, எதுக்காக? உனக்காக. அதே தான், உனக்காகன்னு வரப்போ எதுவுமே தப்பு இல்லை. ஏய் புருஷா, சொல்லுங்க பொண்டாட்டி. எனக்கு பூ வாங்கித்தா. பாடுறா, இப்போதான் அவ்வளோ பயங்கரமாக சண்டை போட்ட, பூ வாங்கி கொடுன்னு கேட்குற. நான் சண்டை போட்டேன்ல, பூ வாங்கி கொடுத்து என்ன சமாதானப்படுத்து.